Section 196. Promoting enmity between different groups on grounds of religion, race, place of birth, residence, language, etc., and doing acts prejudicial to maintenance of harmony. 1. Whoever a. By words, either spoken or written, or by signs or by visible representations or through electronic communication or otherwise, promotes or attempts to promote, on grounds of religion, race, place of birth, residence, language, caste or community or any other ground whatsoever, disharmony or feelings of enmity, hatred or ill will between different religious, racial, language or regional groups or castes or communities, or b. Commits any act which is prejudicial to the maintenance of harmony between different religious, racial, language or regional groups or castes or communities, and which disturbs or is likely to disturb the public tranquility, or c. Organizes any exercise, movement, drill or other similar activity intending that the participants in such activity shall use or be trained to use criminal force or violence, or knowing it to be likely that the participants in such activity will use or be trained to use criminal force or violence, or participates in such activity intending to use or be trained to use criminal force or violence, or knowing it to be likely that the participants in such activity will use or be trained to use criminal force or violence against any religious, racial, language or regional group or caste or community, and such activity for any reason whatsoever causes or is likely to cause fear or alarm or a feeling of insecurity amongst members of such religious, racial, language or regional group or caste or community, shall be punished with imprisonment which may extend to 3 years, or with fine, or with both. 2. Whoever commits an offense specified in subsection 1, in any place of worship or in any assembly engaged in the performance of religious worship or religious ceremonies, shall be punished with imprisonment which may extend to 5 years and shall also be liable to fine. பிரிவு 196. மதம், இனம், பிறந்த இடம், வசிக்கும் இடம், மொழி போன்றவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு குழுக்களிடையே பகையை ஊக்குவித்தல் மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு பாதகமான செயல்களைச் செய்தல். 1. எவர் அ. வார்த்தைகளால், பேசப்பட்ட அல்லது எழுதப்பட்ட அல்லது அடையாளங்கள் மூலமாகவோ அல்லது புலப்படும் பிரதிநிதித்துவங்கள் மூலமாகவோ அல்லது மின்னணு தொடர்பு மூலமாகவோ அல்லது வேறுவிதமாகவோ, மதம், இனம், பிறந்த இடம், வசிக்கும் இடம், மொழி, சாதி அல்லது சமூகம் அல்லது வெவ்வேறு மத, இன, மொழி அல்லது பிராந்திய குழுக்கள் அல்லது சாதிகள் அல்லது சமூகங்களுக்கு இடையே பகை, வெறுப்பு அல்லது தவறான எண்ணம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஊக்குவிக்கும் அல்லது ஊக்குவிக்கும் முயற்சிகள் வேறு எந்த அடிப்படையிலும் அல்லது அ. வெவ்வேறு மத, இன, மொழி அல்லது பிராந்திய குழுக்கள் அல்லது சாதிகள் அல்லது சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பேணுவதற்கு பாரபட்சமற்ற எந்தவொரு செயலையும் செய்கிறது, மேலும் இது பொது அமைதியை தொந்தரவு செய்யும் அல்லது தொந்தரவு செய்ய வாய்ப்புள்ளது, அல்லது இ. எந்தவொரு உடற்பயிற்சி, இயக்கம், பயிற்சி அல்லது பிற ஒத்த செயல்பாடுகளை ஏற்பாடு செய்கிறது. அத்தகைய நடவடிக்கையில் பங்கேற்பாளர்கள் குற்றவியல் சக்தி அல்லது வன்முறையை பயன்படுத்த அல்லது பயிற்சியளிக்கப்படுவார்கள் அல்லது அத்தகைய நடவடிக்கையில் பங்கேற்பாளர்கள் பயன்படுத்துவார்கள் அல்லது பயிற்சி பெறுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குற்றவியல் சக்தி அல்லது வன்முறையை பயன்படுத்தவும் அல்லது குற்றவியல் சக்தி அல்லது வன்முறையை பயன்படுத்த அல்லது பயிற்சியளிக்க விரும்பும் அல்லது அத்தகைய நடவடிக்கையில் கேற்பவர்கள் எந்தவொரு மத, இன,
எதிராக குற்றவியல் சக்தி அல்லது வன்முறையை பயன்படுத்துவதற்கு அல்லது பயிற்சியளிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மத, இன, மொழி அல்லது பிராந்திய குழு அல்லது சாதி அல்லது சமூகத்தின் உறுப்பினர்களிடையே பயம் அல்லது எச்சரிக்கை அல்லது பாதுகாப்பின்மை உணர்வை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு காரணத்திற்காகவும் மொழி அல்லது பிராந்திய குழு அல்லது சாதி அல்லது சமூகம் தண்டிக்கப்படும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 எந்தவொரு வழிபாட்டு தலத்திலும் அல்லது மத வழிபாடு அல்லது மத சடங்குகளின் செயல்திறனில் ஈடுபடும் எந்தவொரு சபையிலும் துணைப்பிரிவு 1 இல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குற்றத்தை செய்பவர் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவார், மேலும் அபராதம் விதிக்கப்பட வேண்டும். धारा 196 धर्म, जाति, जन्मस्थान, निवास, भाषा आदि के आधार पर विभिन्न समूहों के बीच शत्रुता को बढ़ावा देना और सद्भाव बनाए रखने के लिए प्रतिकूल कार्य करना। 1. जो कोई भी शब्दों द्वारा, चाहे बोले गए हों या लिखे गए हों, या संकेतों द्वारा या दृश्यमान अभ्यावेदन द्वारा या इलेक्ट्रॉनिक संचार के माध्यम से या अन्यथा धर्म, जाति, जन्मस्थान, निवास, भाषा, जाति या समुदाय के आधार पर बढ़ावा देता है या बढ़ावा देने का प्रयास करता है। विभिन्न धार्मिक, नस्लीय, भाषा या क्षेत्रीय समूहों या जातियों या समुदायों के बीच किसी भी अन्य आधार पर वैमनस्य या शत्रुता, घृणा या दुर्भावना की भावना या कोई भी कार्य करता है जो विभिन्न धार्मिक, नस्लीय, भाषाई या क्षेत्रीय समूहों या जातियों या समुदायों के बीच सद्भाव बनाए रखने के लिए प्रतिकूल है और जो सार्वजनिक शांति को परेशान करता है या परेशान करने की संभावना है, या किसी भी अभ्यास, आंदोलन, ड्रिल या अन्य समान गतिविधि का आयोजन करता है जिसका उद्देश्य यह है कि ऐसी गतिविधि में भाग लेने वाले आपराधिक बल या हिंसा का उपयोग करेंगे या प्रशिक्षित होंगे, या यह जानते हुए कि ऐसी गतिविधि में भाग लेने वाले इसका उपयोग करेंगे या प्रशिक्षित होंगे, आपराधिक बल या हिंसा का प्रयोग करें या आपराधिक बल या हिंसा का उपयोग करने या प्रशिक्षित करने के इरादे से ऐसी गतिविधि में भाग लेता है, या यह जानते हुए कि ऐसी गतिविधि में भाग लेने वाले किसी भी धार्मिक, नस्लीय के खिलाफ आपराधिक बल या हिंसा का उपयोग करेंगे या प्रशिक्षित होंगे, भाषा या क्षेत्रीय समूह या जाति या समुदाय और किसी भी कारण से ऐसी गतिविधि जो ऐसे धार्मिक, नस्लीय, भाषा या क्षेत्रीय समूह या जाति या समुदाय के सदस्यों के बीच भय या चिंता या असुरक्षा की भावना पैदा करती है या पैदा करने की संभावना है, को दंडित किया जाएगा। कारावास जो 3 साल तक बढ़ सकता है या जुर्माना या दोनों। 2. जो कोई उपासना के किसी स्थान में या धार्मिक उपासना या धार्मिक समारोहों के निष्पादन में लगी किसी सभा में उपधारा 1 में विनिर्दिष्ट अपराध करेगा, वह कारावास से, जो 5 वर्ष तक का हो सकेगा, दंडित किया जाएगा और जुर्माने का भी भागी होगा।